ஹலோ எவ்ரிபடி அண்ட் வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. நான் உங்க அகமது. இது வரைக்கும் நம்ம நிறைய கதை கேட்டுட்டோம். ஆனா அடுத்து கேட்க போற ஒரு செட் ஆஃப் 7 கதைகள் ரொம்பவே முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்துபாதோட பயணங்களை தான் நாம இப்ப கேட்க போறோம். அதுல சிந்துபாத்தோட முதல் பயணத்துல எங்க போனாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கறத பார்க்கணும்னா தொடர்ந்து கதைகள். மை ஃபர்ஸ்ட் voyage began not with a sea but with a mistake. என்னோட முதல் பயணம் ஒரு கடல்ல ஆரம்பிக்கல, ஆனா ஒரு தவறால ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு. When I was young, my father left me enough wealth to live comfortably for the rest of my life. நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் சந்தோஷமா வாழ்றதுக்காக எங்க அப்பா நிறைய சொத்தை விட்டுட்டு போனாரு. But youth believes that tomorrow always brings another fortune. ஆனா எப்படியும் பின்னாடி நிறைய சொத்து வரப்போதே அப்படின்னு நான் நம்பினேன். I spent freely. இஷ்டத்துக்கு செலவு பண்ணேன். I celebrated often. I bought things I did not need. நிறைய கொண்டாடினேன். தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கினேன். Friends surrounded me while my purse was full. One by one, my riches disappeared. என்கிட்ட காசு இருக்கும்போது நிறைய பேர் என்னை சுத்தி இருந்தாங்க. ஆனா ஒரு சொத்தா காண போக ஆரம்பிச்சது. One by one, those friends disappeared too. என் சொத்து கரைய கரைய என் நண்பர்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. It was then I learned my first lesson. Gold never stays with careless hands. அப்பதான் நான் என்னோட முதல் பாடத்தை கத்துக்கிட்டேன். Gold never stays with careless hands. ஒழுங்கா எதையும் கவனிச்சுக்கலன்னா எதுவும் நம்மளோட இருக்காது அப்படின்றது. Choosing the sea. I refuse to grow old in poverty. அதுக்காக ஏழையாவே இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பல. So I sold what little remained. I joined a company of merchants. அதுக்கப்புறமா மிச்சம் இருந்த சொத்துக்களையும் வித்துட்டு ஒரு வியாபாரிகளோட கூட்டு சேர்ந்தேன். Together we fitted out a ship at Balsora. பல்சோரால இருக்கிற ஒரு ஷிப், அதாவது ஒரு பெரிய கப்பல்ல பயணிக்கலாம்னு நினைச்சோம். For the first time I stood upon the deck watching the shore slowly disappear. என் வாழ்க்கையில முதல் தடவையா கப்பல்ல ஏறி அந்த கரை மறைகிற அளவுக்கு கப்பல் பயணிக்க போறதுல நான் பயணம் செஞ்சுட்டு இருந்தேன். I remember wondering whether I would ever see home again. மறுபடியும் வீட்டை பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள எழுந்துச்சு. The sea was not kind to beginners. முதல் தடவை போறேன்றதுக்காக அந்த கடல் ஒன்றும் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கல. My stomach rebelled. எனக்கு வயிறெல்லாம் பெரட்டுச்சு. I could neither eat nor sleep. என்னால சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. I remember thinking, if this is what every voyage feels like, perhaps I have made the greatest mistake of my life. இப்படிதான் எல்லா பயணமும் இருக்க போகுதுன்னா நான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். But slowly my body learned what my mind did not. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என் உடல் அதுக்கு பக்குவப்பட ஆரம்பிச்சது. The sea accepted me. கடல் என்னை ஏத்துக்குச்சு. And after that day, I never again suffered from seasickness. அதுக்கப்புறத்துல இருந்து கடல் பயணத்தினால எனக்கு ஒண்ணுமே ஆகல. We travel from island to island, buying, selling, learning, earning. ஒவ்வொரு தீவுக்கா நாங்க மாறி மாறி போய்கிட்டு இருந்தோம். சில இடத்துல வாங்கணும், சில இடத்துல வித்தோம், சில இடத்துல நிறைய கத்துக்கிட்டோம், சில இடத்துல நிறைய சம்பாதிச்சோம். One morning the wind deserted us. Our sails hung still. Before us lay a small green island. ஒரு நாள் நாங்க பயணிக்கும் போது அங்க சுத்தி காத்தே இல்லை. கப்பல் அப்படியே நின்னுடுச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பச்சை கலர் தீவு இருந்துச்சு. It looked peaceful. Soft grass, fresh air. A perfect place to rest. அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப அழகா பச்சை பசுமையா இருந்தது. நல்ல சுத்தமான காத்து வீசுச்சு. அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாவும் தோணுச்சு. Captain smiled. Go, he said. Stretch your legs. No sailor refuses solid ground. கேப்டன் சிரிச்சுக்கிட்டே போய் சந்தோஷமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. தீவை பார்த்த உடனே எந்த செயலருக்கு தான் ஆசை வராது அப்படின்னு சொன்னாராம். We wandered happily. Some collected wood. Others unpacked food. நாங்க அதுல நல்லா சுத்தி திரிஞ்சோம். நிறைய விறகுகளை சேகரிச்சோம். அப்படியே எங்களோட சாப்பாடுகளையும் பிரிக்க ஆரம்பிச்சோம். Soon a small fire burned. கொஞ்ச நேரத்திலேயே அங்க நெருப்பு மூட்டி. Someone laughed, someone sang. I remember thinking perhaps fortune has finally begun to smile upon me. அந்த நெருப்பு மூட்டி அதை சுத்தி உட்கார்ந்து பாடணும், ஆடணும், சந்தோஷமா கொண்டாடணும். ஒரு வழியா நிம்மதி என்னை தேடி வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். How little I know. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு இல்லை. Without warning, the earth beneath my feet shuddered. எந்த எச்சரிக்கையும் இல்லாம திடீர்னு என் காலுக்கு அடியில இருந்த நிலம் ஆட ஆரம்பிச்சது. At first I thought it was an earthquake. ஆரம்பத்துல அது ஏதோ பூகம்பம்னு நினைச்சேன். Then came shouting from the ship. அதுக்கப்புறம் தான் திடீர்னு கப்பல்ல இருந்து யாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. Run back to the boats. It's no island. சீக்கிரம் ஓடி கப்பலுக்கு வாங்க, அது தீவு கிடையாது அப்படின்னு கத்துனாங்க. I looked down. The ground was moving. கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த நிலமே நகர்ந்துட்டு இருந்தது. Not with the wind, not with the waves. It was alive. காத்துனாலேயோ அலையினாலேயோ நகரல. அதுக்கு உயிர் இருந்தது. The island was the back of a monstrous whale. நாங்க இருந்த தீவு ஒரு பெரிய திமிங்கலம். Sleeping peacefully upon the surface of the sea. அது அழகா கடல் மேல தூங்கிட்டு இருந்திருக்கு.
Our fire has burned its skin. நாங்க மூட்டின நெருப்பு அதோட தோலை சுட்டுருச்சு. And now it's awoke. அதனால அதோட தூக்கம் இப்போ போயிடுச்சு. With one mighty movement, the creature plunged beneath the water. ஒரே தாவல அது அப்படியே தண்ணிக்கு உள்ள போயிடுச்சு. Man leapt for the boats. Some reached them. Some vanished beneath the waves. அப்படியே எல்லாரும் போட் பக்கமா ஓட ஆரம்பிச்சாங்க, நீந்த ஆரம்பிச்சாங்க. சில பேரால கப்பலை அடைய முடிஞ்சது. சில பேர் அப்படியே அலைக்கு நடுவுல மூழ்கிட்டாங்க. I ran, but I was too late. நானும் ஓடலாம்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சு. The sea swallowed me whole. என்னை கடல் மொத்தமா முழுங்கிடுச்சு. When I rose again, my ship was already pulling away. நான் கஷ்டப்பட்டு மேல நீந்தி வந்தப்போ ஏற்கனவே கப்பல் அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிடுச்சு. No one saw me. யாருமே நான் தத்தளிக்கிறத பார்க்கல. No one knew I was still alive. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்றது யாருக்குமே தெரியாது. I found one small piece of wood. அங்க ஒரே ஒரு கட்டை மிதந்துட்டு இருந்ததை மட்டும் பார்த்தேன். Nothing more. Not a boat, not a mast, just enough to keep my head above the water. ஒரு பெரிய கப்பலோ இல்ல சின்ன படகோ கூட இல்ல, ஒரே ஒரு கட்டை. அது மட்டும் போதும்னு அதை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன். That day the sea tossed me like a leaf. அன்னைக்கு அந்த கட்டையை பிடிச்சிட்டு இருக்கும்போது கடல் என்னை ஏடாகூடமா தள்ளிட்டே இருந்துச்சு. When night came, I looked up at the stars. I thought of my home. ராத்திரி ஆனதும் நான் அந்த கடல்ல மல்லாந்து படுத்துக்கிட்டே வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே என் வீட்டை நினைச்சுக்கிட்டேன். My parents, the life I had thrown away. என் அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சேன். நான் தூக்கி போட்டுட்டு வந்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சேன். I truly believed those stars would be the last I would ever see. நான் கடைசியா இந்த உலகத்துல பார்க்க போறது அந்த நட்சத்திரங்கள் தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். But dawn had a strange way of bringing hope. ஆனா விடியல் எல்லாருக்கும் ஒரு புதுவிதமான நம்பிக்கையோட வருது. I saw dark cliffs rising from the sea. An island, a real island. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தீவு தெரிஞ்சது. ஒரு மலைகள் நிறைந்த அழகான ஒரு தீவு. I had almost no strength left. என்கிட்ட எந்த சக்தியுமே இல்லை. The cliffs were steep. அந்த மலைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. Again and again I slipped. ஏற முயற்சி பண்ண ஒவ்வொரு தடவையும் நான் மறுபடியும் வழுக்கி கீழே விழுந்தேன். I slipped. Then I noticed tree roots hanging over the rocks. அப்புறமா மரத்தோட வேர்கள் அந்த மலையோட வலது பக்கமும் இடது பக்கமும் தொங்கிட்டு இருக்கதை நான் பார்த்தேன். One by one I pulled myself upward. ஒரு வேரா பிடிச்சு நான் மேல ஏற ஆரம்பிச்சேன். My hands bled. My body shook. என் கை அதனால ரத்தம் வடிய ஆரம்பிச்சது. என் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. But at last I reached the top. ஆனா ஒரு வழியா மலையோட உச்சிக்கு போயிட்டேன். I fell upon the grass and it did not move for hours. அங்க இருந்த பசும் புல்லு மேல படுத்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அசையாம அப்படியே கிடந்தேன். When hunger woke me, I searched the island. ஆனா பசி என்னை தூங்க விடாம எழுப்பிடுச்சு. நான் உடனே அந்த ஐலாண்ட் முழுக்க தேடினேன். I found herbs, fresh water. அங்க நிறைய மூலிகைகள் இருந்தது. நல்ல தண்ணி இருந்தது. Then something unexpected. அதுக்கப்புறம் நான் எதிர்பாராத ஒரு விஷயம் அங்க இருந்தது. A horse, ஒரு குதிரை. Strong, well cared for, tethered alone. நல்ல பராமரிக்கப்பட்ட ரொம்ப வலிமையான ஒரு குதிரை. Tethered alone. I knew at once I was not alone. அது அங்க தனியா தெரிஞ்சது. அப்பவே எனக்கு புரிஞ்சது இந்த தீவுல நான் மட்டும் தனியா இல்ல அப்படின்னு. As I stood wondering, voices echoed from beneath the earth. என்னடா இருக்கும், யார் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு குரல் எதிரொலிச்சது. Men appeared. நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. At first they looked at me with suspicion. அவங்க என்ன ஒரு சந்தேக பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. Then with surprise I told them my story. அதுக்கப்புறமா அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னோட கதை என்னன்றதை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். They listened quietly. அவங்க ரொம்ப மெதுவா கேட்டாங்க. When I finished, one of them smiled. You are fortunate, he said. நான் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒருத்தர் என்னை பார்த்து சிரிச்சு, பரவாயில்ல, நீ அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு சொன்னாரு. We serve King's Meheraj. நாங்க எங்க ராஜா கிங் மெஹரேஜே அவருக்கு வேலை செய்யறோம். Tomorrow we return to the capital. Come with us. நாளைக்கு நாங்க எங்க ராஜ்யத்தோட தலைநகரத்துக்கு போறோம். நீ எங்களோட வாயேன் அப்படின்னு கேட்டாங்க. For the first time since the whale had thrown me into the sea, I felt safe. திமிங்கலத்தால தண்ணிக்குள்ள தள்ளப்பட்டாலும் இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பாதுகாப்பா இருக்கிறதா நான் உணர்ந்தேன். சிந்த்பாத் looked at Hindbad. இதை சொல்லிக்கிட்டே சிந்த்பாத் ஹிந்த்பாத்தை பார்த்தானா. My friend, people often remember the whale. எல்லாருக்கும் என்னோட கதையில திமிங்கலம் தான் ஞாபகம் இருக்கும். But I remember something else. ஆனா எனக்கு அந்த கதையில ஞாபகம் இருக்கிறது வேற ஒரு விஷயம். Had I ever wasted my father's wealth, I would never have boarded that ship. ஒருவேளை நான் சொத்தெல்லாம் வீணடிக்காம இருந்திருந்தேன்னா அந்த கப்பல்ல ஏறி இருக்கவே மாட்டேன். Had the whale not thrown me into the sea, I would never have met King Meheraj. அப்படி ஒருவேளை அந்த திமிங்கலம் என்னை தண்ணிக்குள்ள தள்ளாம இருந்துச்சுன்னா நான் ராஜா மெஹராகவை பார்த்திருக்கவே மாட்டேன்.
Sometimes what first appears to be a disaster is only life changing your direction. ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய பேரழிவா நமக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். Sindbad smiled, but my adventure had only begun. For it was in King Mehrage's kingdom that fate had written something I believe the sea had stolen forever. ஆனா நம்மளோட அட்வென்ச்சர் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. ஏன்னா கடல் என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டதா நினைச்ச ஒரு விஷயத்த நான் கிங் மெஹராகேவோட ராஜ்யத்துல தான் கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து பார்க்கணும். அதுக்கு குட்டி கதை கேட்கலாமா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் சிந்துபாடோட அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.